Taste the Daily. தாம்பரம் அருகே சாலையை கடக்க முயன்ற 4 பேரை அதிவேகமாக வந்த கார் மோதிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சானட்டோரியம் ஆஞ்சநேயர் கோவில் அருகே அமலஹாசல் என்பவர் தனது மகன், மகள் மற்றும் பணிப்பெண்ணுடன் ஜிஎஸ்டி சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியே அதிவேகமாக வந்த கார் மோதியதில் 4 தூக்கி வீசப்பட்டனர். இந்த விவகாரத்தில் காரை ஓட்டி வந்த வினோத் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாலை விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதால் விபத்துகள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் தாளக்குடி ஊராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கீரமங்கலம், முத்தமிழ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. தண்ணீர் எப்போது வரும் என தெருக்குழாய்கள் முன் காலி குடங்களுடன் பொதுமக்கள் காத்திருக்கும் நிலையில் முக்கிய பிரமுகர்களின் வீடுகள் மற்றும் விளை நிலங்களுக்கு மட்டும் 24 மணி நேரமும் தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. மக்களுக்கான ஆட்சி என மார்த்தட்டும் ஸ்டாலின் நிர்வாகம் என்றைக்கும் முதலாளிகளுக்கானது என்பதற்கு இதுவே சாட்சி என குற்றம் சாட்டப்படுகிறது. இருக்குது சார், காவேரி ஓரத்துலேயே இருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே இதே இல்லை. இங்கே 1000 பேர் கிட்டத்தட்ட குடியிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். தண்ணியே குடிக்க பிள்ளைங்க இல்லாமல் ஸ்கூலுக்கு கூட போகாமல் லீவ் போட்டுலாம் இருக்காங்க. தாளக்குடி ஏரியா, முத்தமிழ் நகர், அகிலாண்டபுரம், ஐயாத்துறை நகர், அழகு நகர், இத்தனை ஏரியாவுக்கும் சுத்தமாக பைப்பில் தண்ணியே வர்றதில்ல சார். திறந்தா காற்று தான் வருது. தண்ணிங்கிறதே கிடையவே கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை சார்.